ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற அனிமே நேம் ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 1. எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த அனிமே பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் அனிமேக்கெல்லாம் அவ்வளோ பில்டப் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் தான் இந்த அனிமையை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 1. எடுத்தோடனே ஒரு மேட்ச் எதாவது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்துக்கிட்ட இருந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்காக எல்லாரும் சீர் அப் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ டீம்மேட் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கு பாஸ் பண்ணு அப்படின்றான். ஆனால் நம்ம ஹீரோ நினச்சானா அவனாலே கோல் போட முடியும். ஆனால் அவனோட கோச் ஃபுட்பால்ன்றது 1 ஃபார் ஆல் ஃபார் 1, அதனால் பாஸ் போடு அப்படின்ற. ஆனால் நம்ம ஹீரோ பாஸ் போடுறான். அவன் கோல் அடிக்கணும்னு சொன்னால் கம்பியில் அடிச்சிட்றான். அதனால் பால் ஆப்போசிட் டீமுக்கு போயிடுது. அவங்களும் பாஸ் போட்டு கோலும் அடித்து அவங்க ஜெயிச்சிட்றாங்க. அப்படின்னு கரெக்டாக டைமும் முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறா. சரி இவ்வளோ தூரம் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு. அந்த கோல் மிஸ் பண்ணவனும் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ரேஸ்கே கிட்டேயும் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஜெயிச்சா நினச்சி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்னால் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்க முடியாது, அவங்க இல்லைன்னா இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோட கோச்சும் நீங்கள் தான் பெஸ்ட்டு சாக்கர் டீம் நான் இதுவரை பார்த்ததுலேயே, உங்களோட சாக்கர் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் செம்ம டென்ஷன்லேயே இருக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். சாரி நோவா, என்னால் உங்களை ரீச் பண்ண முடியல. நான் சின்ன வயசுலேருந்தே நோவாவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். அப்படி தான் நான் ஃபுட்பால் விளாட ஆரம்பித்தேன். இசகி நீ மிட் ஸ்கூல்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கடா. அப்படிதான் ஹீரோ ஃபுட்பாலே விளாட ஆரம்பித்தான். அப்புறம் அவன் இதுதான் என் கனவு, நான் இன்னைக்கு மட்டும் அவங்கக்கிட்ட பால் பாஸ் பண்ணாமல் நானே கோல் போட்டுருந்தேனா இன்னத்துக்கு நாங்கள் நேஷ்னல்ஸ் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு கோவத்துலேயே இருக்கான். அப்போ அந்த சின்ன பசங்களே இவருக்கு எதுமா ஆயிடுச்சு புலம்பிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவத்தில் அப்படின்னு ஒரு கத்திட்டு அழுகிறான், நான் தோத்துட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா மேட்ச் எப்படி போச்சா அப்படின்னு கேட்கும்போது 2-க்கு நாங்கள் 0, நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. இசாகியோ வாங்கி அதை பிரித்து பார்க்குறான். ப்ளூ லாக்லேருந்து ஃபுட்பால் இன்விடேஷன் வந்திருக்கு, இது நம்ம பையன் ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்புறம் ஈஸ்கே ஏய் நீ தானே இசாகி வச்சு உன்னோட ஃபுட்பால் ஐக்கியம் சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒரு நேஷ்னல் லெவல் பிளேயரே நம்மளை பாராட்டுறாங்கன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியாகிறான். அப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் நிற்கிறாங்க. அதில் ரேஸ்கேக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் பிளேயர்ஸும் இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்டு, ஹலோ டைமண்ட் சிந்திராஃப், நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீங்களாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்றதுனால தான் இங்கே இருக்கீங்க. நான் தான் சிம்பன்சி ஈகோ. உனக்கு இவனை யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இங்கேருந்து தான் நான் 300 பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ண போகிறேன். அந்த ஒரு இடம் தான் ப்ளூ லாக். இங்கே நீங்கள் வீட்டுக்கே போகாமல் இங்கே இருந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கராக வர போகிறீங்க. இங்கே இருக்கிறதுல இதுக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க. இதில் பெஸ்ட்டாக வர ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ரைக்கராக மாற முடியும். ஒரு நிமிஷம், என்னால் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வர முடியாது, நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு நேஷ்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அதே மாதிரி சொல்கிறாங்க. லாக் ஆஃப், இப்போ தேவையில்லாதவங்களா இங்கேருந்து வெளில போகிறீங்க. ஜாப்பனீஸ் ஃபியூச்சர் ஃபுட்பால் சாக்கரே உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இப்போ இருக்க ஜப்பான் டீம் ஒன்றும் மோசம் இல்லை, ஆனால் வேர்ல்டில் பார்க்கும்போது நம்ம செகண்டு தான். நான் ட்ரெயின் பண்ணுறதுல ஒரு வேர்ல்டு லெவல் ஸ்ட்ரைக்கர் இங்கே உருவாகும். உங்களுக்கு ஜப்பான் வேர்ல்டு கப் வேணானா இப்போ இங்கேருந்து வெளியில் போயிருங்க. எங்களோட டீம் ஒன்றும் வேஸ்ட் இல்லை, நாங்களும் ஒரு அத்லெட்ஸ் தான், நாங்களும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அப்படின்னா ஏன் இன்னும் நீங்கள் நேஷ்னல்ஸ் வின் பண்ணல? அவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக நானே இங்கே ஜெயிச்சிருவேன். இந்த மாதிரி ஈகோஸ்னால தான் ரொனால்டோ மெஸ்ஸியை எதிர்த்து கோல் போட முடியும். அடுத்து அப்புறம் கிரீக், நான் தான் இங்கே ஜெயிக்கணும். அப்புறம் பீலே, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் நான் தான். இந்த மாதிரி ஈகோஸ்னால மட்டும்தான் வேர்ல்டு கப்பெல்லாம் ஜெயிக்க முடியும். நான் ட்ரெயின் பண்ண போகணும். இதே மாதிரி ஒரு ஈகோயிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இங்கே இருக்க 300 பிளேயர்ஸை ஏறி மிதிச்சிட்டு போகிறவன் தான் வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக வருவான். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், வேர்ல்டு கப் மேட்ச்சில் இருக்கீங்க, உங்களை சுற்றி 8000 ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தன் பாஸ் கேட்குறான். ஒரு ஈகோயிஸ்டாக இருந்தால் அவனே கோல் போட்டு அவனோட பேரை நிலைநாட்டணும்னு தான் நினைப்பான். இந்த மாதிரி ஈகோயிஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு நடந்த மாதிரியே சுச்சுவேஷனில் வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறான். மற்றவங்களாம் இங்கேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பழசு நினச்சி பார்த்துட்டு வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக வரணும்னா நம்ம இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடுறான். அவனை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க. சிஎஸ்கேக்கு வழி இல்லாமல் ஓடுறான்.
இன்டென்ஸா ஃபுட்பால் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். Z299 அப்படின்னா இதுதான் அப்படின்னு உள்ள போறான். பார்த்தா ரிஸ்கேவும் அங்கதான் இருக்கான். அப்ப ஒருத்தன் அவன் மேல துணியை போட்டு சாரி அப்படின்னு சொல்றான். பார்த்து யூஸ் பண்ணு அப்படி கீழே பார்த்து வா அப்படின்னு சொல்ற. கீழே பார்த்தா ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு எனக்கு பால் பாஸ் பண்ண அப்படின்னு தூக்கத்துல வளரிட்டு இருக்கான். இவனை போட்டு நம்ம ஷிரோஸ்கே கையை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கான். ஹலோ டியூட், நான் தான் ஷிகராக்கி அப்படின்னு சொல்லி 299 நான் 300 அப்படின்னு சொல்றான். ஹலோ டைமண்ட் சிங்கராஃப், உங்களோட ஷோல்டர்ல இருக்கிற லெவல்ஸ்லாம் நீங்க முன்னாடி விளாண்ட மேட்சஸ் வச்சு நாங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோட லெவலை பார்த்தா 299 இருக்கு. 300 பிளேஸ்ல நான் 299 அவ்வளோ வேர்ஸ்ட் நான் அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோ. நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வச்சு உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க ஜப்பான் அளவுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வெறும் குப்பைங்க தான் அப்படின்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு ஒரு பால் கிடைக்கும். அதை நீங்க கடைசி யார் மேல அடிக்கிறீங்களோ அவங்க இந்த ப்ளூ லாக்கே விட்டு வெளியில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். 2 minutes டைமிங். ஷிகராக்கி தான் இப்போ அடிக்கணும்னு காமிக்குது. ஷிகராக்கி வந்துட்டு சாரி கைஸ், நான் சர்வே ஆகணும்னா நீங்க ஒருத்தர் அவுட் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட அடிக்க வரான். சாரி சகி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல அடிக்க போறான். ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். சொல்றான் ஈகோ நினைக்கிறது தப்புன்னு சொல்றதுக்குதான் நான் இங்க இதுக்குள்ளேயே வந்தேன். ஷிகராக்கி தூங்கிட்டு இருக்க மேல அடிக்கலான்னு போனா அவன் எந்திரிச்சு ஒரு கிக் அடிச்சிடறான் அவனையே. அப்ப குனிகாமி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ அவனை அப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு அவன்கிட்டயே சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மேலேயே ஷிகராக்கி அடிச்சிடறான். உனக்காக பேசிட்டு இருந்தா நீ என்னையவா அடிக்கிறேன்னு சொல்லி குனிகாமி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவனை அடிக்கலான்னு போறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் ஷீல்டா வச்சுட்டான். ஹீரோக்கு அடி விழுந்துருச்சு. சாரி, நான் உன்னை ஏன் பண்ணவே இல்லை, தெரியாம பட்டுச்சு அப்படின்னு சொல்றான் அவன். அப்ப ஹீரோ நினைக்கிறேன் இந்த குனிகாமியோட ஷூட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நான் சர்வே ஆகணும்னா இங்க இருக்க ஒருத்தங்களை அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லார் மாதிரியும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நாங்க ஷிகராக்கி ஏம் பண்றான். அவனை அடிக்கலான்னு போறதுக்குள்ள அடிக்க போயிட்டு இருக்கான். அப்ப அந்த தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு குனிகாமியை பிடிச்சி வச்சுட்டு இந்த இவனாடின்னு கத்திட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தவன் தூக்கி ஷிகராக்கி மேலே போடுறான். அதனால ஷிகராக்கி கால் சுலுக்கிருச்சு. சொல்றான் இசாகி வெயிட் பண்ணாத, அவனை மேல அடிச்சிரு அப்படின்னு சொல்றான். ஷிகராக்கி வெயிட் பண்ணு டியூட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கான். நான் சர்வே ஆகணும்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும்னு அடிக்க போறான் ஹீரோ. அப்படியே அவன் கண்ணை திறந்து பாக்குறான். நான் இங்க சர்வே ஆகணும்னா ஏம் பண்ண வேண்டியது வீக்கான ஆப்பனண்ட்டே இல்லை, இங்க இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்பனண்ட்டை நான் ஏம் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்ப தூங்கிட்டு இருந்த டியூட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாலை வாங்கிட்டு போயிடுறான். இப்ப அவன் தான் அடிக்கணும். அவனும் அதே தான் நினைக்கிறான், இங்க இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ரிஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பாலை பாஸ் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோவும் நான் இங்க சர்வே ஆகணும்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒரு கிக் அடிக்கிறான். அப்படியே ஹீரோ ஒரு கிக் பண்றான், நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே போய் பட்டுற. டைம் முடிஞ்சு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. என் வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.